நீங்கள் அஷ்டம சனியில் அவர் எந்தெந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆகணுமோ இந்த ஒரு 2.5 வருஷத்தில் எல்லா மன உளைச்சல்களும் அவருக்கு நடந்துடும். கரெக்டாக இந்த 2.5 வருஷம் தான் அவர் கட்சி ஆரம்பித்து இந்த 2.5 வருஷம் அஷ்டமத்து சனியிலேயே தான் அவருக்கு ஓடிச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்தெந்த விதங்களில் கரூர் சம்பவமாக இருக்கட்டும், சேலத்தில் சம்பவமாக இருக்கட்டும், இப்போ பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை வர்றதுங்கிறது இப்போ வரல, அஷ்டம சனிக்கு முன்னாடியே வந்துடுச்சு. இது முடியும் போது அவருடைய காலகட்டம் நேரம் சரியில்லை, அஷ்டம சனி நடந்தது. அதனால என்னன்னா அவருக்கு அந்த மாதிரியான ஒரு புத்தி நிலைகள் வரலை. அது வராதனால தான் என்ன ஆயிரப்போகுது, என்ன நடந்துற போகுது பார்த்துக்கலாம் அப்படிங்கக்கூடிய அந்த லத்தாச்சிக்கு இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து நிற்கிது. விவாகரத்து வரைக்கும் போய் விவாகரத்து ரத்தாகுமே தவிர விவாகரத்து ஆகாது. கண்டிப்பாக அவர் அக்செப்ட் பண்ணிக்குவார். அவங்க மறுபடியும் அவரோட இணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். ஒற்றுமையாக இருப்பாங்களாங்கிறது கிடையாது. ஆனால் விவாகரத்தாகி தனித்தனியாக இல்லாமல் ஒரே வீட்டில் கண்டிப்பாக மறுபடியும் அவர் சினிமாவுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படிங்கும்போது ஒன்று, அவர் இந்த எலெக்ஷனில் வெற்றி அடைஞ்சு அவர் வந்து சட்டசபைக்கு போகணும். அப்படி போனார்னா கண்டிப்பாக கலைத்துறையிலேருந்து வெளியே வருவார். அப்படி அவரில் சட்டசபைக்கு அவருடைய கட்சி பெரும்பான்மை நெருக்கலைன்னா மீண்டும் அவர் கலைத்துறைக்குள்ளே நுழைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று கலைத்துறையில் இருக்கணும், இல்லை அரசியலில் இருக்கணும். அவர் ரெண்டில் ஏதோ ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு கண்டிப்பாக வருவார். கண்டிப்பாக. ஆனால் இந்த முறை அவருக்கு வெற்றி, அதாவது சிஎம் கனவுங்கிறது கனவாக தான் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக மீண்டும் இவர் கீழே கூட்டணி அமையும். இப்போ வந்து திமுகவோட ஒரு கூட்டணி, அதிமுகவோட ஒரு கூட்டணிங்கிற மாதிரி வரக்கூடிய எலெக்ஷனில் இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நல்லா பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. அவர் நாம் தமிழர் கட்சி சீமான் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும், தாவேகா தலைமையில் கண்டிப்பாக ஒரு கூட்டணி அமையும். அவருக்கு இன்னும் கொள்கை சார்ந்த விஷயங்கள், அரசியல் சார்ந்த விஷயங்களுடைய புரிதல்கள் இல்லை. சாதாரணமாக எனக்கு தெரிந்த விஷயங்கள் கூட அவருக்கு எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. அதுதான் உண்மை. அப்போ ஏன் அதை சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க அவர்கிட்ட இல்லையா, இல்லை அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலையாங்கிறதும் புரியல. அதாவது கனவு காணலாம், ஆனால் அந்த கனவு வந்து காணல் நீரில் மீன் பிடிக்கக்கூடிய கனவாக இருக்கக்கூடாது. அதனால் அவருடைய வளர்ச்சி அவர் கையில் தான் இருக்குது, அவருடைய செயல்பாட்டில் தான் இருக்குது. கிரகங்கள் அவருக்கு ஜூனுக்கு அப்புறம் சாதகமான சூழலில் இருக்குது. அதை பயன்படுத்திக்கிட்டா ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் தவத்திரு அறம்பிகு அடிகளார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜயோட டைவர்ஸ் கேஸ் வெளியில் வந்து பூகம்பரமாக வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நீங்கள் தான் ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த மனு வந்து லீக் ஆகி வெளியில் வந்துருந்தது. ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க அந்த மனு லீக் ஆக காரணமே தாவேகா கட்சியில் சார்ந்த ஒரு சிலர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் உண்மையாக சார்? ஆகாதவங்க கைப்பட்டாலும் குத்தம், கால் பட்டாலும் குத்தம். நான் ஏற்கனவே அந்த விவாகரத்து ஆகும்போது நான் சொல்லியிருந்தேன், அவர் வந்து சினிமாவில் ஒரு தனிப்பட்ட நபராக இருக்கிற வரைக்குமே அவருடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி வெளியில் வரல. ஆனால் அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவருக்கு குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்குங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுபோல தான் இப்பயும் சொல்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, விவாகரத்து வரைக்கும் போய் விவாகரத்து ரத்தாகுமே தவிர விவாகரத்து ஆகாது. இப்போ மறுபடியும் ஒரு மனுவை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க சங்கீதா அவர்கள். அந்த பனையூர் வீட்டில் வந்து நான் வாழணும், நீலங்கரை வீட்டில் வந்து நான் வாழணும், அது வந்து விஜய்க்கு உத்தரவு போடணும்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாக அவர் அக்செப்ட் பண்ணிக்குவார். அவங்க மறுபடியும் அவரோட இணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். ஒற்றுமையாக இருப்பாங்களாங்கிறது கிடையாது. ஆனால் விவாகரத்தாகி தனித்தனியாக இல்லாமல் ஒரே வீட்டில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த ரூமருக்கான முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா சார்? கண்டிப்பாக வச்சுருவாங்க. இல்லை எப்படி வைப்பாங்க? அதுதான் இல்லை, இப்போ என்ன சொல்கிறாங்க, அதாவது இன்னொரு நடிகையோடு அவருக்கு வந்து அதாவது திருமணம் மீறிய உறவு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து எலெக்ஷன் டைம் பார்த்திங்கன்னா, அப்போ ஒருத்தர் என்ன சொன்னாலும் அதுலேருந்து ஏதாவது ஒன்று எடுத்து இன்றைக்கி மீம்ஸாவோ நியூஸாவோ போடுறது தான் எல்லாருமே பார்ப்பாங்க. அப்போ ஒரு சினிமாவில் ஒரு நடிகராக இருக்கார் அப்படிங்கும்போது பல பேர்கிட்ட பேசுவார், பல பேரோட பழகுவார். அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அப்போ அரசியலுக்கு வராரு அப்படிங்கும்போது அரசியல் சார்ந்த நகர்வுகள், அவருடைய கொள்கைகள், அவருடைய வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்த்து பேசுகிறதை தவிர்த்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே போகிறதுங்கிறது என்றைக்குமே சரியான விஷயங்கிறது கிடையாது. ஆனால் அவருடைய கிரக ரீதியாக அவர் கடகராசி பூச நட்சத்திரம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நேற்று தான் அஷ்டம சனி முடிஞ்சுது. நீங்கள் அஷ்டம சனியில் அவர் எந்தெந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆகணுமோ இந்த ஒரு 2.5 வருஷத்தில் எல்லா மன உளைச்சல்களும் அவருக்கு நடந்துடும். கரெக்டாக இந்த 2.5 வருஷம் தான் அவர் கட்சி ஆரம்பித்து
இந்த 2.5 வருஷம் அஷ்டமத்து சனியிலேயே தான் அவருக்கு ஓடிச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்தெந்த விதங்களில் கரூர் சம்பவமாக இருக்கட்டும், சேலத்தில் சம்பவமாக இருக்கட்டும், இப்போ பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை வர்றதுங்கிறது இப்போ வரல, அஷ்டம சனிக்கு முன்னாடியே வந்துடுச்சு. இது முடியும் போது அது வெளிப்படுத்திட்டு போயிடுச்சு. ஆனால் வெளிப்படுத்தினாலுமே அவருக்கு விவாகரத்துன்னு ஆகாது, குடும்பத்தோடு இருப்பார். ஆனால் ஒற்றுமையாக இருப்பாரான்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். ஆனால் அந்த நடிகையுடைய தொடர்புகள் அப்படிங்கும்போது இவ்வளோ நாள் வரைக்கும் வந்த விஷயங்கள் அப்படியே மூடி மறைச்சு குடும்பத்தோடு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் நடக்கும். அதுதான் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியாக அமையும். சங்கீதா அவர்கள் தன்னோட 2வது மனுவில் வழக்கறிஞர் மூலமாக என்ன மிரட்டுறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு மனைவியே மிரட்டுற அளவுக்கு விஜய் இறங்கிட்டாரா? அவரோட மனநிலை எந்த அளவில் இருக்குது சார் இப்போ? இல்லை, அதாவது கண்டிப்பாக அந்த அளவுக்குலாம் அவர் இறங்க மாட்டார். ஆனால் என்ன அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அவர் எதையுமே கண்டும் காணாமல் இருக்கிறது தான் அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனையே. இவங்க விவாகரத்து செங்கல்பட்டு கோர்ட்டில் அப்ளை பண்ணியிருக்காங்கங்கிறதும் இவருக்கு தெரியாமல் இருந்திருக்குமா சொல்லுங்கள்? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் இது வந்து இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ சீக்கிரமாக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குங்கிறத அவர் எதிர்பார்க்கல. அதுபோல தான் இந்த மாதிரி விஷயங்கள் அதை வந்து அவர் வந்து அதுக்கு உண்டான ஆன்சர் பண்ணாதது 3வது 4வது நபர்கள் மூலியமாக பேச விடுறதெல்லாம் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு காரணம். இனிமேல் அவர் நேரடியாக அதை சந்தித்து பேசுவார். அதனால் அது வந்து ஒரு அவருக்கு சாதகமாக முடிஞ்சிடும். 3வது நபர்னா யாரை குறிப்பிடுறீங்க? அவங்க கட்சி ஆளுங்களாக இருக்கலாம், அல்லது அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இல்லை அவருக்கு வேண்டாத ஆளுகளே அவருக்கு பிடிச்ச மாதிரி கூடவே இருந்து அவருடைய வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கலாம். அது மாதிரியான நபர்களை 3வது நபர்கள்னு சொல்லுவோம். இப்போ ஒரே வீட்டில் இப்போ சங்கீதா அவர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட நடிகை விஜய்க்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அழுத்தத்தையோ இல்லை அவங்கள வச்சு ஒரு பிளாக்மெயில், நம்ம சேர்ந்த வீடியோக்கெல்லாம் இருக்குது, இல்லை ஒரு சில ஆதாரங்கள்லாம் இருக்குது, அதை நான் வெளியிட்டு நான் அரசியல் வாழ்க்கையை தடை பண்ணுவேன், இல்லை முடிக்க வைப்பேன் அப்படின்ற மாதிரியான மிரட்டல்கள் வர வாய்ப்பு இருக்கா? இல்லை, அவங்களுமே இந்த சூழ்நிலை தெரிஞ்சு அவருக்கு ஒரு டைம் கொடுத்து அவங்கள விட்டு விலகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர இதை சார்ந்து அவரை வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கோ இல்லை இவரை வந்து பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. அவங்களும் மியூச்சுவலாக யாருக்கும் தெரியாத அளவு பிரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இல்லை இதுவும் ஒரு பிரச்சனைக்குரியதாக ஏற்பட்டு பிரிவாங்களா? இல்லை, இதுவும் ஒரு பிரச்சனைக்குரியதாக ஏற்பட்டு தான் மறையும். ஏன்னா பிரச்சனை இல்லாமலாம் மறையாது. ஆனால் என்னன்னா கடந்த முறை ரொம்ப பேசப்பட்டது போல் வராமல், அதாவது சொல்கிறேன் இல்லையா, அவங்க சேர்ந்தாலும் அது ஒரு வைரல் தான், அவங்க சேராட்டியும் வைரல் தான். ஏன்னா இப்போ வந்து அவர் பேசும் பொருள். ஸோ எலெக்ஷன் வர வர என்னென்ன ரிமார்க்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணி அதை வைரல் பண்ண தான் நினைப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க எதிர்பார்க்குற மாதிரி அவருடைய குடும்ப பிரச்சனை கோர்ட்டுக்கு போய் இவர் கோர்ட்டில் வந்து நின்று டைவர்ஸ் ஆகிங்கிறதெல்லாம் நடக்காது. மனைவி இது போல் ஒரு கருத்தை சொல்லியும் அவர் வந்து எதுவுமே கண்டு காணாமல் இருக்கார்ல சார், இது விஜய்க்கு ஒரு ப்ளஸ்ஸாக மைனஸா? மைனஸ் தான் கண்டிப்பாக. இது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இவர் அப்போவே இதை கவனித்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருந்தாருன்னா இவ்வளோ தூரம் வராது. அதான் சொன்னேன், அவருடைய காலகட்டம் நேரம் சரியில்லை, அஷ்டம சனி நடந்தது. அதனால் என்னென்னா அவருக்கு அந்த மாதிரியான ஒரு புத்தி நிலைகள் வரலை. அது வராதனால தான் என்ன ஆயிரப்போகுது, என்ன நடந்துற போகுது பார்த்துக்கலாம் அப்படிங்கக்கூடிய அந்த லத்தாச்சிக்கு இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து நிற்கிது. அதாவது பூனைக்கு வந்து ஒரு சூடு பதம்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சூடு பட்டுட்டார். அப்போ அந்த சூடு பட்டனால இனிமேல் அது நடக்காமல் பாதுகாக்கிறதுக்கு என்ன வழியோ அதை கண்டிப்பாக திறமையாக கையாளுவார் அவர். அந்த சூடு பட்ட பிறகும் ஒரு திருமண நிகழ்ச்சியில் ஒரு நடிகையோடு தான் கலந்துக்கிறாரு. அதான் சொல்கிறேன் இல்லையா, அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்கிறாரு. ஆனால் நேற்று சனி பயிற்சி ஆகி மாறி இருக்கு. இனிமேல் அவருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய செயல்பாடுகளையுமே மாற்றங்கள் நிறைய வரும்னு தான் சொல்கிறேன். ஜனநாயகன் படம் இன்னும் காலதாமதம் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இது பெரிய அளவில் எந்த அளவுக்கு வெற்றி அடையும் தெரியல. மீண்டும் அவர் திரைத்துறைக்கே வருவாரா இல்லை ஜனநாயகனே கடைசியாக இருக்குமா சார்? அவர் எடுத்த முடிதான் நிலைப்பாட்டில் இருக்குமா? இல்லை, கண்டிப்பாக மறுபடியும் அவர் சினிமாவுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படிங்கும்போது ஒன்று, அவர் இந்த எலெக்ஷனில் வெற்றி அடைஞ்சு அவர் வந்து சட்டசபைக்கு போகணும். அப்படி போனார்னா கண்டிப்பாக கலைத்துறையிலேருந்து வெளியே வருவார். அப்படி அவரில் சட்டசபைக்கு அவருடைய கட்சி பெரும்பான்மை நெருக்கலைன்னா மீண்டும் அவர் கலைத்துறைக்குள்ளே நுழைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று கலைத்துறையில் இருக்கணும், இல்லை அரசியலில் இருக்கணும். அவர் ரெண்டில் ஏதோ ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு கண்டிப்பாக வருவார் கண்டிப்பாக. ஆனால் இந்த முறை அவருக்கு வெற்றி, அதாவது சிஎம் கனவுங்கிறது கனவாக தான் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக மீண்டும் கலைத்துறைக்கு அவர் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. விஜய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபர்
இது வந்து கிரக ரீதியாக ஏற்பட்ட ஒன்றா இல்லை அவரே ஏற்படுத்திட்ட ஒன்றா? ஒவ்வொருத்தருடைய பர்சனல் லைஃப்னு நீங்கள் போய் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி அவரை சொல்கிறவங்க யாருமே நல்லவங்களும் கிடையாது, புரியுதுங்களா? ஸோ அது அவருடைய பர்சனல் லைஃப், அதனால் எல்லாத்துக்குமே இருக்குது, அவருக்கும் இருக்குது. அது இருக்கா இல்லையா நம்ம பேசலாம், அவர் வாய் திறந்து சொல்லணும் இல்லையா? ஒருத்தர் கூட போயிட்டாருங்கிறதுக்காக வந்து அவருக்கு அந்த அஃபேர் இருக்குது, அவங்க கூட தான் இருக்குன்னு யாருமே தீர்மானிக்க முடியாது. இன்றைக்கி வந்து கோர்ட்டும் சரி, நம்ம ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழலான்னு சட்டமே இருக்குது. அதனால் அவருக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறத வந்து நானோ நீங்களோ யாருமே அது கேட்பதற்கு எந்த வித தகுதியும் இல்லைன்றீங்களா? விஜய் இந்த தடவை எதிர்பார்த்த மாதிரி எந்த கட்சிகளும் பெரிய அளவில் அவரோட கூட்டணிக்கு போகலை. அடுத்த தேர்தலையாவது அவரோட கூட்டணி வைக்க வாய்ப்புகள் இருக்கா சார்? இன்னும் எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணலை, இன்னும் அவருக்கு நேரம் இருக்குது. ஆனால் எல்லா கட்சிகளும் ஃபைனல் ஆகிடுச்சு கூட்டணியில். இல்லை அதான் சொன்னேன், இன்னும் நேரம் இருக்குது. அவர் அதாவது அரச புரசலாக வந்த தகவல் பார்த்திங்கன்னா, அவர் வந்து அதிமுகவுக்கு போகிறதாகவும் அதுக்கு முன்னாடி காங்கிரஸில் கூப்பிட்டு பேசுகிறதா இருந்தது, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அதிமுகவுக்கு போய் அதிமுகவில் வந்து துணை முதலமைச்சரும் 70 சீட்டும் கேட்டாராம். அவங்களும் சரின்னு சொன்னாங்களாம். ஆனால் வந்து அவர் கூட இருக்கிற ஒரு நபர், உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் வந்து பாருங்கள், மக்களை பாருங்கள், நீங்கள் வந்து நீங்கள் சிஎம்மாகவே ஆயிடலாம், நீங்கள் போய் ஏன் இன்னொரு இடத்துல போய் துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கூட்டையை குழப்பி விட்டாங்க. ஆனால் அவர் சரியான ஒரு மனோநிலைகளில் இருந்தாலோ, சரியாக அனுபவம் வாய்ந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள் அவருக்கு பேசி புரிய வைக்கக்கூடியவங்க இருந்தால் கண்டிப்பாக அவர் இந்த முறை கூட்டணிக்கு வந்திருக்கலாம். கண்டிப்பாக அவர் எதிர்பார்த்த கனவுகள் முழுமையாக நிறைவேறாவிட்டாலும் கண்டிப்பாக நிறைவேறியிருக்கும். இது வந்து அவருடைய தவறுன்னு சொல்கிறத காட்டிலும் அவருடைய கிரகநிலைகள் சரியில்லை, அதனால் அவரால் சரியான முடிவு எடுக்க முடியல. இன்னும் காலங்கள் இருக்குது, அவர் சரியான முடிவு எடுத்தார்னா அவருக்கு நல்ல ஒரு மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை கூட்டணி அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக வந்து கூட்டணியில் தான் வருவார். அதாவது இவர் கீழே கூட்டணி அமையும். இப்போ வந்து திமுகவோட ஒரு கூட்டணி, அதிமுகவோட ஒரு கூட்டணிங்கிற மாதிரி வரக்கூடிய எலெக்ஷனில் இன்றைக்கி ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நல்லா பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. அவர் நாம் தமிழர் கட்சி சீமான் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும், தாவேகா தலைமையில் கண்டிப்பாக ஒரு கூட்டணி அமையும். எந்த தேர்தலில்? அடுத்த வர தேர்தலில் சொல்கிறேன். இதுக்கு 2026னா 2031 அடுத்த எலெக்ஷனில் சொல்கிறேன். விஜய்க்கு முதல்வராகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இந்த எலெக்ஷனில் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன், வரக்கூடிய எலெக்ஷன்ல இருக்கு. ஆனா அதற்குண்டான கிரக அமைப்பு இருக்கு, ஜாதக பலன் இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனாலுமே அதாவது உன் நண்பனை பார் உன்னை பற்றி தெரியும்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்ப அவருடைய சுற்றம், அவரை சார்ந்தவர்கள் அவரை வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு கூட இருக்காங்களா, இல்லை அவரை தள்ளி விடுறதுக்கு கூட இருக்காங்களான்னு தெரியணும் இல்லையா? ஸோ அவர் அதை சார்ந்து கவனமாக செயல்பட்டால் அடுத்த 5 வருடம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். வர 5 ஆண்டுகளில் எதில் விஜய் வந்து அதிக கவனம் செலுத்தணும்? அரசியல்னு வந்துட்டாரு, கண்டிப்பாக அதில் தான் அவர் கவனம் செலுத்தணும். கொள்கைகள் என்ன கொஞ்சம் பார்க்கணும்ல சார்? இல்லை, நான் சொல்லிட்டேன்ல, கடகராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில், அதாவது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையாது. அது வந்து மாற்ற முடியாத ஒரு விஷயம். ஆனால் என்னென்னா அவங்க வந்து பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டாங்க. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, என்னுடைய குடும்பம் இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் அவங்கள்ட்டெல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள் பேசுகிறதே பெரிய விஷயம். அப்போ ஆன்மீகம் சார்ந்து, யோகம், தியானங்கள் சார்ந்த விஷயங்களை பற்றியே நான் வந்து பேசிக்கிட்டு சொல்லிக்கிட்டு வரனால நான் அதுக்குள்ளே என்னால் போக முடியாது. போனாலும் அது ஒரு சுயநலமாக மாறி போயிடும். அப்போ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்ய வேண்டிய கடமைகளை செய்துட்டு பொது வாழ்க்கைக்கு வரவங்க பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களை தான் பார்க்கணும். அவருக்கு இன்னும் கொள்கை சார்ந்த விஷயங்கள், அரசியல் சார்ந்த விஷயங்களுடைய புரிதல்கள் இல்லை. சாதாரணமாக எனக்கு தெரிந்த விஷயங்கள் கூட அவருக்கு எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல, அதுதான் உண்மை. அப்போ ஏன் அதை சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க அவர்கிட்ட இல்லையா, இல்லை அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலையாங்கிறதும் புரியல. அதாவது கனவு காணலாம், ஆனால் அந்த கனவு வந்து காணல் நீரில் மீன் பிடிக்கக்கூடிய கனவாக இருக்கக்கூடாது. அதனால் அவருடைய வளர்ச்சி அவர் கையில் தான் இருக்குது, அவருடைய செயல்பாட்டில் தான் இருக்குது. கிரகங்கள் அவருக்கு ஜூனுக்கு அப்புறம் சாதகமான சூழலில் இருக்குது. அதை பயன்படுத்திக்கிட்டால் வரக்கூடிய வருடங்கள் ரொம்ப வெற்றி முகமாக இருக்கும் அவருக்கு. கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு. இதுலேருந்து விஜய் விடுபட வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பாக விடுபடுவார். இதற்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லைங்கக்கூடிய விடுதலை கண்டிப்பாக அவர் கிடைக்கும். பெற்றோர்கள் அந்த விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் தள்ளி தான் இருக்காங்க. அப்பா மகன் சண்டையை முற்றி பெரிய இதுவெல்லாம் வந்தது கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே பார்த்தோம். இந்த கட்சி ரீதியாகவே அந்த இருந்தது. இப்போ கட்சியை ஆரம்பித்துட்டார். அதெல்லாம் ஒன்றுபட்டு இப்போ ஒன்றா வாழ வாய்ப்பு இருக்கா, இல்லை அதே முதலோட தனியாக தான் இருப்பாங்களா 2 பேரும்? இல்லை, கண்டிப்பாக அவங்க அப்பா வந்து கட்சிக்குள்ளே ஒரு அட்வைஸராக வரக்கூடிய காலங்களில் வருவார். ஏன்னா அவருடைய அட்வைஸில் தான் அவர் சினிமாக்குள்ளே வந்தார்.
அவருடைய அட்வைஸின் பேரில் தான் அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நல்ல இடத்துல இருக்கார். அதாவது சொல்லுவாங்களே, தாயின் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. என்னதான் வந்து உங்களுக்கு மீறி போனாலும், நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சாலும், புகழின் உச்சத்துக்கே போனாலும் தாய் தந்தையங்கிறத மதிக்கணும். ஆனால் அந்த தந்தை மேலே கேஸ் போடுவேன்னு சொன்ன ஒரு விஜய் தானே? இல்லை, சொன்னவர் அவர். நான் அவருக்காக தானே சொல்கிறேன், மதிக்கணும்னு சொல்லி தான் சொல்கிறேன். அதனால் வரக்கூடிய காலங்கள் அவருக்கு கொஞ்சம் புத்தி தெளிவு கிடச்சி கண்டிப்பாக அவங்கள மதித்து அவர்களை கண்டிப்பாக உள்ளே கொண்டு வருவார். இல்லாட்டி அவங்க வருவாங்க. ஏன்னா அவருடைய சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலையில் அப்பாவுடைய சப்போர்ட்டோடு தான் அவர் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவார் வரக்கூடிய காலங்களில். விஜயை சுற்றி தப்பாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அவர் சுற்றி ஒரு ஸ்லீப்பர் செல்லாம் இருக்காங்க, அந்த கட்சியிலேருந்து வந்தவங்களாம் இருக்காங்க, வேற ஒருத்தர் சொல்லியெல்லாம் உள்ளே இருக்காங்க அப்படிலாம் சொல்லப்படுது. எல்லாம் உண்மையாக அவர் சுற்றி ஒரு பேட் வைப்ரேஷன். அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா உங்களை சுற்றி 4 பேர் நல்லவங்க இருந்தால் 4 பேர் கெட்டவங்க இருக்க தான் செய்வாங்க. எந்த கட்சியிலையுமே பார்த்தீங்கன்னா அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. சாதக சூழ்நிலை, அதாவது அவங்களுடைய தேவைகளுக்கேற்ப மாறக்கூடியவர்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. கட்சின்னு இல்லை, இப்போ என் கூடயும் இருப்பாங்க, உங்கள் கூடயும் இருப்பாங்க, எல்லார் கூடயுமே ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கவங்க கூட இருப்பாங்க. அவர்கிட்டேருந்து கிடைக்க வேண்டியது கிடைக்கலைனாலோ, அவர் கேட்டதை கொடுக்கலைனாலோ, அவருக்கு எதிராக மறைமுகமாகவோ நேரடியாகவோ கண்டிப்பாக செயல்படுவாங்க. அதனால் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. இதை நம்ம பெரிதுபடுத்தக்கூடாது. உங்களுடைய அறிவால், உங்களுடைய தைரியத்தால் நீங்கள் அடுத்த நிலைக்கு போயிட்டே இருக்கணும். அதாவது மலை ஏறும்போது ஏறி முடித்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னு வைங்க, பயம் வந்துடும். ஐயோ நானே ஏறினேனாங்கக்கூடிய எண்ணம் வந்துடும். அதனால் என் குருநாதர் அதிகமாக ஒரு வார்த்தை சொல்வார், வளரும்போது உன் காதை செவிடாக்கிக்கொள், வளர்ந்த பின் உன் வாயை ஊமையாக்கிக்கொள்னு சொல்வார். எங்கே நம்ம பேசணுமோ, எங்கே நம்மளை தெரியப்படுத்தணுமோ அந்த இடத்துல நம்ம தெளிவை கொடுத்துட்டு அமைதியாக இருந்துடணும். அதை விட்டுவிட்டு எல்லா இடத்துலையும் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், அந்த பேச்சிலேருந்து பல விஷயங்களை எடுத்து அதை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் இவரை பொறுத்த வரைக்கும் அவர் கூட இருக்கிறவங்களில் நல்லவங்க 2 பேர் இருந்தால் கெட்டவங்க 4 பேர் இருக்க தான் செய்வாங்க. எதிர்காலம் கண்டிப்பாக அதை அவருக்கு காட்டி கொடுக்கும். அவர் கண்டிப்பாக அதிலேருந்து விழிப்படைவார். அரசியல் சார்ந்த பல கருத்துக்களை பதிவு பண்ண மிக்க நன்றி சார். சந்தோஷம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 87 164.